இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும் பொழுது அநேகர் கேட்கிறதான கேள்வி என்னவென்றால், இயேசு கடவுளாக இருப்பாரானால், இயேசு உண்மையிலே நீங்கள் சொல்வது போல ஒரு தெய்வம் அல்லது கடவுளாக இருப்பாரானால் அவரால் ஏன் தன்னையே பாதுகாத்து கொள்ள முடியவில்லை? அவரை சிலுவையில் அறைந்தார்களே, அவரை சிலுவையில் அறைஞ்சிருக்கும் பொழுது ஒரு மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது அறையும் பொழுது அவரிடத்திலிருந்து தன்னை தப்பித்துக் கொண்டிருக்கலாமே, அவர்களை அடிச்சிருக்கலாமே, அவங்களுக்கு விரோதமாக போயிருக்கலாம்ல. அவர் ஒரு கடவுளானால் தன்னையே காப்பாற்ற முடியல, அவர் எப்படி எங்களை காப்பாற்றுவார் என்று சொல்லி அநேகர் கேட்பதுண்டு. அவர் ஏன் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தாரானால், மார்க்கு 10:45 நமக்கு சொல்லுகிறது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அவர் வந்ததே தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காகத்தான். ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக, அல்லது ஒருவன் தான் என்ன காரணத்திற்காக ஒரு இடத்திற்கு போயிருக்கிறானோ அந்த காரியம் நடைபெறும் பொழுது அவன் எதற்காக தடுக்க வேண்டும்? அவன் தடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இயேசு இந்த பூமிக்கு வந்ததற்கு காரணமே தன்னுடைய ஜீவனை கொடுக்க. அதைத்தான் நாம் கிறிஸ்துமஸாக கொண்டாடுகிறோம். அவர் இந்த பூமிக்கு வந்தார், ஜீவனை கொடுக்கவே வந்தார். ஆகவே அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக ஜீவனை கொடுக்க வந்தார். அந்த காரியம் நிறைவேறப் போகிறது. அவர் சிலுவையில் இரத்தம் சிந்துகிறார், அந்த இரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கப் போகிறது. அவர் மரிக்கப் போகிறார், அவர் ஜீவனை கொடுக்க போகிறார். ஆகவே நமக்கு ஜீவன் வரப்போகிறது. ஆகவேதான் அந்த சிலுவையில் தன்னை அர்ப்பணித்தார். மனிதர்களாக அவரை சிலுவையில் அறையவில்லை, அவர் தன்னை அர்ப்பணித்ததினால் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இதுதான் கிறிஸ்துமஸின் அழகு.